அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு கனகாலத்துக்கு பிறகு நிறைய விஷயம் கதைக்க போகிறோம். அதாவது இப்போ நாங்கள் யூடியூப் கரண்ட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு யூடியூப் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலாக எங்க நிறைய பேர் பார்த்துருப்பினோம். இதை சில நேரம் இந்த காணொலி பார்க்குறாக்கள் புதுசாக இருப்பினோம். கொண்டு வந்தது அதில் நிறைய காணொலிகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள். ஆனால் இப்போ ஒரு சமீபமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் நினைக்கிறேன், ஒரு 2.5 மாதத்துக்கிட்ட வீடியோக்கள் வந்திருக்காது. கிடைக்க ஒரு ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முதல் கிடைக்க 1-2 வீடியோக்கள் வந்திருக்கும். அது பிறகு வீடியோக்கள் நிறைய வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறவ சில பேர் நான் நெருங்கின இடங்கள்ல தெரிஞ்சாக்கள் கேட்பேன், என்ன தம்பி வீடியோக்களை காண்றேன்னுட்டு. சில பேர் யோசிச்சிருவேன், அப்படி இங்கே ஒருத்தன் ஓடிட்டான், ஒருத்தனை தொல்லை முடிஞ்சதுண்டு யோசிச்சிருப்பினோம். அப்படித்தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பினோம். அது வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கிட்டே இருக்கும், இன்னும் போடையில. இனி இதில் இருந்து ஆரம்பிச்சு இந்த வீடியோவில் ஆரம்பிச்சு வீடியோக்கள் ஒழுங்காக வருமென்று சொல்லலாம். அந்த ஒழுங்கு ஒவ்வொரு நாளுமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லாட்டி 1 விட்டு ஒரு நாள் இல்லை 2 விட்டு ஒரு நாள் ஆண்டு இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும். யாரும் அப்படி இருந்தால் கச்சிதப்படி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, எந்த சேனல் விரும்பி பார்க்குறாக்கள் அப்படி யாரும் இருந்தீங்கன்னால் அதை இனி தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, என்ன விஷயம் நாங்கள் காணொளிக்க போவோம். இப்போ என்ன ரீசன் சொல்லி வச்சுக்கொண்டிருப்பினோம். அவன் தொடங்கினான். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு, இன்னும் ரீசன் சொல்லலேண்டு. ரீசனை நாங்கள் கடைசியில் சொல்லுவோம். ஏன் வீடியோ போடையில இவ்வளோ காலவும் ரீசனை கடைசியில் சொல்லிக்கொள்வோம். அவருக்கு அதை சொல்லிட்டு அங்கே தொடர்ந்து வீடியோ போட்டேன்டால் தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு இதாக இருக்குது. இப்போ இந்த புதுசாக பார்க்குறா யோசிப்பினோம், உனக்கு என்ற இதெல்லாம் யாரோ கேட்டதோ இதெல்லாம் இப்போ தேவையோண்டு யோசிப்பினோம். சில நேரம் என்ன சின்ன தொடர்ந்து பார்க்குறாக்கள் சிலர் இருக்கலாம். அது இன்னும் வீடியோ விரையிலேண்டு கேட்குறாக்கள் இருக்கு. நம்ம சில பேர் கேட்டவை இப்போ சும்மா நோம்பலாங்கள் தெரிஞ்சாக்கள்லாம் அடிக்கடி பார்க்குறாக்கள் கேட்குறவ. அப்படி யாரும் இருந்தால் அவைக்கு ஒரு வீடியோ தான் இது இருக்கும். மெட்ராக்கள் ஏசி போட்டு போயினோம், உனக்கு வேறு வேலை இல்லை, இப்போ இதெல்லாம் யாரோ கேட்டதோண்டு ஏசி போட்டு போயினோம். அதாவது நான் படித்து கொண்டு வந்தேன். படிச்சுட்டு அதாவது ஏஎல் முடிய HNDE அதாவது சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா கோர்ஸ் சேர்ந்தேன். அது இந்த கன்வெக்ஷன் வீடியோலாம் சும்மா ஷோட்டா சரி நான் போட்டிருந்தேன். நான் பெரும்பாலும் பெருசாக கதைக்கிறேல நான் அப்படி செய்தேன், இங்கே இப்படி இங்கே வாழ்க்கை வரலாறு ஒரு வீடியோவும் பெருசாக போடுறேல. சும்மா ஒருக்கா கன்வெகேஷன் நடக்க மட்டும் என்ன படிச்சிருந்தேன், நான் என்ன மாதிரி செய்தாண்டு போட்டினான். அதே மாதிரி இதுவும் ஒரு சோட்டை தான் இருக்க போது. ஏஎல் முடிய HNDE சிவில் இன்ஜினியரிங் செய்திருந்தான். டிப்ளமா கோர்ஸ் தான் செய்து கன்வெகேஷன் முடிஞ்சுது. அதுக்கு முதல்ல இடையே அதுக்கு கொரோனா பேட்ச் நாங்கள் அந்த கொரோனாக்கு அடி வாங்கினாக்கள், குண்டு வெடிப்பில் அடி வாங்கினாக்கள், மற்ற அந்த பொருளாதார பிரச்சனைக்கு அடி வாங்கினாக்கள். கிட்டத்தட்ட 3.5 வருஷ கோர்ஸ் 5.5 வருஷம் அதுக்கு மேலேயும் ஆயிருந்தது. அப்படித்தான் போய் முடிஞ்சிருந்தது. அது இந்த முடிகிற ஸ்டேஜ், அதாவது எங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு பிறகு கொஞ்சம் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துலேயே நான் டியூஷன் கிட்டத்தட்ட 2018 நினைக்கிறேன், 18 தான் நான் இதுக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழியவே இந்த டியூஷன் ஃபீல்டுகளில் மேத்ஸ் படிப்பிக்கிறது, ஓஎலுக்கு மேத்ஸ் படிப்பிக்கிறது, சயின்ஸை படிப்பிச்சு கொண்டு இருந்தேன். அப்புறம் சயின்ஸ் செய்கிறேன், மேத்ஸ் செய்து கொண்டு இருந்தேன் நான். அப்போ இந்த கோர்ஸ் முடிஞ்சு கடைசி எக்ஸாம் எழுதினா பிறகு என்ன செய்யணும்னு யோசிச்சு கொண்டு கேட்க ஒரு சின்ன ஒரு இது சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் செய்தால் நல்ல யோசனை. ஃபினான்சியல் பிரச்சனை இருந்தது. சரி என்ன செய்வோம், இப்போ டியூஷன் வேறு ஒரு இடங்களில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னுட்டு ஒரு டியூஷன் சென்டர் செய்வோம், சின்ன செய்வோம்னுட்டு வேறு ஒரு இடமும் பார்க்கல. ஒரு போட் அடித்தேன், ஒரு குட்டி போட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நினைக்கிறேன் போட் அடித்தேன். அடித்து கொண்டு கேட் வாசலில் கட்டிட்டு வீட்டே ஒரு ஹோலில் வாங்க மேசையில் அடுக்கிட்டு டியூஷன் சென்டர் செய்து கொண்டு நான் கணக்காக ஒரு சில வகுப்புகள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அதில் இந்த 6லேருந்து 11 வரைக்கும் தான் போட்டிருந்தேன். 6ஆம் ஆண்டு 7, 8, 9, 10, 11 அதில் 10ஆம் ஆண்டில் ஒரு பிள்ளை, 6ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிள்ளைகள், 11ஆம் ஆண்டில் ஒரு 8 பிள்ளைகள் அப்படின்னு கொஞ்சம் காலம் போய்கொண்டிருந்தது. அப்படியே போய்கொண்டு கேட்க தான் தெரியும். இப்போ நான் என்னோட சேர்ந்து செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இப்போ KS சங்கர், ஜெயநாதன், ஸ்மால்ராஜ் இவ தான் சேர்ந்து செய்கிற ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த படிப்பிக்கிற காலத்திலேயே 2 பேரும் யூடியூப் முதல்ல யூடியூப்பில் எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் எப்படி இருக்குது வீடியோஸ் போடலான்னு தெரியறதுக்கு காரணமே KS சங்கர். நான் தான் முதல் போட்டு கொண்டு இருந்தது. இப்போ அவனோட சேர்ந்துடுகிறது சொல்கிறது, இப்போ நாங்கள் ஜெயநாதன் சொல்ல சேர்ந்துடுகிறது இப்படி இருந்தது. இப்போ டியூஷன் செய்து கொண்டு கேட்க ஒரு யோசனை சரி நாங்களும் சும்மா செய்து பார்ப்போம்னுட்டு கோல் அடித்தேன். முதல் தனுஷாந்துக்கு தான் அடித்தேன், ஜெயநாதனுக்கு அடித்து சொன்னேன். அப்புறம் சங்கருக்கு அடிச்சு கேட்டேன், ஓமடா செய்யண்டா அப்போ இது என்ன நாங்கள் இருக்கிறோம் தானே, ஹெல்ப் பண்ணுறோம் தானே என்று சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் முதல் யூடியூப் செய்ய ஆரம்பித்தது அப்பேக்க பார்த்தா கையில் இருந்தது ஒரு ஓப்போ ஃபோன் சும்மா நார்மல் ஃபோன் என்ன செய்வோம் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் ஓப்போ ஃபோன் தான் இருக்குது, இதில் வீடியோ எடுக்கலாதே என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டு கேட்க நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி தாண்டா ஃபோன் பிரச்சனையாக இருக்குது, இப்போ வாங்க எல்லாம் ஃபினான்ஷியலாக சரி வராது, சரி பார்ப்போம் பிறகு யோசிச்சு செய்வோம், சும்மா ஒரு யோசனையில் அடிச்சிடாண்டான்னு சொல்லிக்க சொன்னாங்க. ஆட எங்கெண்ட ஃபோனில் எடுக்கலாம்டா, நீ உண்டியில் எடிட் பண்ணு, எடுத்து தரலாம், நீ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் காலமாக இப்போ தனுசாந்தோட வீடியோக்கு போனேன்டா, ஜெயநாதன் சாரோட போனேன்டா, அவர்கிட்ட ஃபோனில் எடுத்துகிட்டு
அந்த ஓப்போக்கு மாற்றிட்டு அதில் வந்து முதல் இன்ஷோட்டில் எடிட் பண்ணேன். அப்புறம் தான் கேப் கட்டுக்கு போனான் நினைக்கிறேன். முதல் இன்ஷோட்டில் எடிட் பண்ணி கொண்டு வந்தது. அப்புறம் இந்த சங்கரோட வந்து இயக்க அப்படி ஒரு இடங்கள் வந்து கடை தாங்கள் போகிற கடைகள் அப்படின்னு சங்கரம் கூடி வந்து போவான். இந்த ஜெஃப்நாதரசன் கூட்டின்னு போகிறேன். அப்படி எடுத்து எங்கள் நான் வீடியோ போட்டு ஷேர் பண்ணுவாங்க தான் கிடையாது, யூடியூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி வந்து கொண்டு வந்தேன். பிறகு கொஞ்சம் காலத்தில் மோட்டிவேஷன் ஒன்று ஆகிட்டுது. ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்போ ஏர்னிங்ஸ் வந்து கனகாலமாக எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்போ போய் கொண்டு வந்தது. அப்போக்கு வந்து நிறைய பேர் சொன்னேன், என்ன தம்பி ஏதோ படித்து அந்த படித்ததுக்கு வேலைக்கு போயில யூடியூப்பில் நிற்கிறேன் அவ்வளோமே எல்லாருமே கேட்குற வேலை படிங்கடா படிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். நான் யூடியூப் பண்ணுறாலே யாழ்ப்பாண யூடியூப் சொன்னாலே கழிவு ஊற்றுறது வந்து ஒரு வளமையான விஷயம் தானே. அதாவது நாங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்கிறது. அப்போ அந்த இதால் வந்து ஒரு பேக் ஃபேர் ஆகி கழிவு ஊற்றுவினோம். அப்படி ஒரு விஷயம் நடந்துன்றது. அப்போ தம்பி படித்ததுக்கு வேலைக்கு போடாண்டு நானும் சரி பார்ப்போம்ண்டு வீட்டை வந்து நான் சொன்னேன் அப்படி கொஞ்சம் காலம் செய்துட்டு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வேலைக்கு போனேன். வீட்டு அம்மாவே ஓகே சரி தம்பி நீ இதை பார்த்து செய்துட்டு பிறகு உனக்கு அமைகிற நேரங்களில் நீ வேலைக்கு போகண்டு சொன்னிச்சுன்னா இப்படி ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன். கடைகள் வீடியோ போடுறது, ஊர் சுற்றி வீடியோ போடுறது, கோவில் திருவிழாக்கு வீடியோ போடுறது, எல்லா ஆம்புற வீடியோக்கள் எல்லாமே போட்டு கொண்டு இருந்தது. ஒரு நாள் வந்து எங்கேயோ போயிட்டு வந்து வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணான். உனக்கு ஒரு லிங்க் கொண்டு போட்டிருக்கேன் அப்படி ஒரு வேலை ஒரு லிங்க். முதல்ல அந்த ரயில்வே அதெல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு தான் இருந்தது. எனக்கு வீட்டு அம்மா இருந்தவா வேலை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கும் பெருசாக இஷ்டம் இல்லை, வெளிமாட்டம் போய் செய்கிறதும் இஷ்டம் இல்லை. இதுக்குள்ளேயே வந்தால் பார்ப்போம் ஒரு ஐடியா இருந்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் பெருசாக வந்து யோசிக்கலை, அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுற விஷயம் யோசிக்கலை. இவன் கால் பண்ணி இப்படி ஒரு லிங்க் போட்டுக்கிறேன், நீ இதை வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் முடியாது, நீ யூடியூப் ட்ரை பண்ணலாம் விட அவருக்கு அப்ளை பண்ண விடாது அப்ளை பண்ணுறான்னு சொன்னான். சரி 2 வீட்டை வந்து அம்மாட்டையும் சொல்லிவிட்டு பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் கால் பண்ணிச்சினோம். எக்ஸாம் கால் பண்ணிக்கே சரி யோசிச்சு கொண்டு கேட்க எல்லாருமே புஷ் பண்ணிச்சினோம். சரி போய் எழுதி அப்புறம் பாப்பா வந்து சரி என்று போய் எழுதினேன். என்ன வேலைன்னு பிறகு சொல்கிறேன். எழுதினேன், எக்ஸாம் பாஸ் ஆகிட்டுது. ரிசல்ட்ஸ் பார்க்க ஒரு கிழமையோ ஒரு ரிசல்ட்ஸ் பாஸ்ன்னு வந்துட்டுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்தாங்க. சரி இன்டர்வியூக்கு போவேத்து வர்றதை பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் அந்த எக்ஸாம் எழுதுனது கவர்மெண்ட் வேலை. இப்போ ப்ரைவேட் எண்டேக்கே நாங்கள் இப்போ சரி யாழ்ப்பாணம் எண்டேக்கே எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு தான் வேலை வேணுமெண்டு ஓகே டிமாண்ட் பண்ணி இதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். கவர்மெண்ட் வேலை இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் தெரியணும் வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களை வந்து தூக்கி வெளியே தான் அடிப்பாங்க. சரி இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ போயிருக்க அங்கே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிச்சினோம். டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு சரி தம்பி வேலை கிடைச்சா கட்டாயமாக வாங்க வேண்டிச்சினோம். என்ன வேலை கிடைச்சா கட்டாயம் வாங்க வேண்டும்னுட்டு வந்துருந்துட்டேன். பிறகு 2 கிழமையில் அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கோ இப்படி வந்தீங்களாண்டா அங்கே தான் எங்கள் இடம்ட்டு சொல்லிட வேண்டிச்சுனா. அதாவது என்ன வேலைக்கு நான் எழுதினாண்டா தொழில்நுட்ப உத்தியோகத்தர் டிஓன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. தொழில்நுட்ப உத்தியோகத்தர் தர 3 கிரேட் 3 இதுக்கு தான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கு தான் இதாண்டி ஓகே அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருந்தாச்சு. அமைச்சர் எல்லாரும் வந்துச்சுன்னா எல்லா மீட்டிங் வந்துச்சு. ஒரு 11 வருஷத்தில் சந்திச்சுன்னா வவுனியா என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. வவுனியா நீர்ப்பாசன திணைக்களத்தில் உங்களுக்கு டிஓக்காக பதவி தர்றோம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு. சரி இவ்வளோ காலமும் யாழ்ப்பாணத்துக்கு தான் வேலை செய்யணும், இல்லை இப்படி வீட்டை விட்டு அம்மாவை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருந்தது. அப்போ தனியாக எங்கே போகிறது அதுன்னு யோசிச்சு கொண்டு இருந்தது. வந்துட்டு அப்போ கால் பண்ணேன். அம்மாவும் சொன்னேன் சரி அப்பன் வேலை ஒன்று கிடைச்சிட்டுது, போகத்தானே வேணும், பரவாயில்ல சமாளிக்கலாம், அதெல்லாம் சமாளிக்கலாம்னு சொன்னான். ஒரு கவலை தான். சரி என்ன ஒரு கவலை என்ன வீட்டை தனியாக எடுத்து போகணும் அப்படி ஒரு யோசனைகள் நிறைய இருந்தது. சரி போவோம்ண்டு வலிக்கிட்டாச்சு. அடுத்த நாள் கிட்டத்தட்ட எனக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து இந்த வேலை வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்தது. கைதடியில் அப்பாயின்மெண்ட் தந்திருந்தவ. 29ஆம் தேதி நான் வலிக்கிட்டு போகிறோம். பஸ்ஸில் வவுனியா போகிறோம். போய் அங்கே எல்லாம் இறங்கி அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த வேலையெல்லாம் தச்சமயம் இருக்கிற காரணம் அதை விட வந்து வீட்டையும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது, வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று, அக்காண்ட வெட்டிங் ஃபங்க்ஷனும் இருந்தது. அந்த இதனால் தான் நான் அப்படியே வீடியோ போன புதுசுலேயும் போய் அங்கே போயிருந்து ஃபோனை தூக்கிக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு தெரியக்கூடாது. அது ஒரு அழகான செயலாகவும் இருக்காது. அப்போ எடுக்கிறதுன்றாலும் நாங்கள் 4 காலுக்கு பிறகு தான், இப்போ எங்களுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து 8லேருந்து 4 கால் பிறகு தான் எடுக்க போகிறோம். என்றாலும் போன புதுசில் அப்படி என்ன செய்கிறேன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அப்போ நான் அதில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. சைனார் வரைக்கும் ஒரு கடையோ 2 கடை கிட்டேயோ எடுத்து போட்டிருந்தாங்க, இடையே எடுத்து போட்டிருந்தேன். மற்றபடி பெருசாக நான் எடுக்கலை. பிறகு இந்த வெட்டிங் வேலைகள் அதெல்லாம் வந்த பிறகு இதை அப்படியே ஓரம் தள்ளி கொஞ்சம் வச்சுட்டேன். சரி இப்போ எல்லாமே முடிஞ்சுது, ஃப்ரீயாக இருக்கிறேன். சரி இது ஒரு பார்ட் டைம் இதாக வந்து செய்வோம்னு தான் யோசனை. ஏற்கனவே தொடங்கி இவ்வளோ வந்துட்டோம், அதையும் விட்டுட்டு போவான்ற ஒரு யோசனை உண்டு. நிறைய பேர் சொன்ன விஷயமா தான், தம்பி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அதையும் விடுறேன், அதையும் நீ சும்மா செய்து ஒன்றேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். வீட்டையும் அதே ஒரு சஜஷன் தான் தந்துச்சினோம். தம்பி நீ செய்யன் அப்படியே தொடர்ந்து வேலை செய், வேலை முடிய உனக்கு கிடைக்கிற நேரம் நீ வந்து சனி ஞாயிறில் வந்து இங்கே யாழ்ப்பாணம் பெறுவேன், வீடியோ எடுத்துகிட்டு போய் போடு அப்படின்னு தான் சொன்னவன். அப்போ அந்த இதை ஒரு யோசிச்சு பார்த்தேன். சரி செய்யலாம்ன்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. சரின்னுட்டு தான் இப்போ இதை எனக்கு இந்த சேனலை அடிக்கடி பார்க்குறாக்களுக்காக சொன்ன ஒரு விஷயம். நிறைய பேர் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆவான் எதுவெல்லாம் சொல்கிறான், எது விளம்புறான் ரெண்டு மாதிரி தான் இருக்கும். அதை நானே சொல்லிக்கொள்கிறேன்.
இதெல்லாம் மாதிரி உன்னை கேட்டதோட இதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாரும் ரெகுலராக பார்க்குறார்கள் வந்து இந்த விஷயம் இருக்கும். இனிமேலும் காணொலிகள் வந்து தொடர்ந்து வெறும். ஆனால் வந்து அது எப்படி வரப்போகுது, ஒரு நாள் முந்தி வந்து அடிக்கடி போடுறது இருக்குது, சில வீடியோக்கள் கிடைக்காடி ஒன்று விட்டு ஒரு நாள் போடுறது இருக்குது. இது வந்து இனி நாங்கள் என்ன செய்யணும்னா, இது எனக்கு சனி ஞாயிறு தான் டைம், சனி ஞாயிறில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து தான் பெஞ்சாங்கால பிரித்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ உடனடி வீடியோஸ் அப்படி இப்படி எல்லாம் இனிமேல் வராது. எனக்கு என்ன மாதிரி இதை வருதோ இப்போ கிடைக்கக்கூடிய மாதிரி வீடியோஸ், இப்போ ஊர் சுற்றி காட்டுற வீடியோஸ் தான் அதிகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அநேகமாக வவுனியாக்கு நின்றுடா இனிமேல் யாழ்ப்பாணம் ஊர் சுற்றி காட்டி எல்லாமே அநேகமான ஊர்கள் வந்து சுற்றி காட்டியிருப்போம். வவுனியாவில் வந்து இனி நிறைய ஊர்கள் வந்து சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் எதுவும் ஊர்கள் பார்க்கணும், இப்போ வவுனியாவில் இடங்கள் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்தந்த இடங்களே கிடைக்கிற நேரங்களில் 4:30 பிறகு வந்து போய் அதை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்து உங்களுக்கு வீடியோவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட வேறு எந்த தகவல் நாங்கள் சனியார் நிற்க வேறு எந்த தகவல் கிடைச்சா அதே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். போக போக வந்து யோசிப்போம், புதுசாக வித்தியாசமாக செய்யக்கூடிய மாதிரி யோசிச்சு அப்படியான காணொலிகளையும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதைத்தான் நான் உங்களோட பயந்துள்ளன்னு யோசிச்சிருந்தேன். என்றாவன காணொலி யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா இதான் அந்த கேரமாக இருக்குது. ஓகே, நாங்கள் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.